அனைவருக்கும் வணக்கம். இந்த ராஜி வந்து ரேணுகாவ இந்த ஐசியூ வார்டுல வச்சே கதைய முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா இருக்கிறாங்க. அப்ப அதன்படி தான் இப்போ வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தரையா வெளிய அனுப்பியிருந்தாங்க. நிஷா பக்கத்துல இல்ல. இன்னொரு பக்கம் ரஞ்சிதாட்ட அந்த விஷயத்த ஒப்படைக்கிறாங்க. ஆனா ரஞ்சிதா பயந்து பின்வாங்குதாங்க. அதனால இப்போ வந்து தானே அந்த விஷயத்த வந்து செய்யணும். அதுவும் ஐசியூல ரேணுகா கதைய முடிச்சிடணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. எதுக்காக ரேணுகா மேல இவ்வளவு ஒரு வெறியோட இருக்கிறாங்க? அவங்கள ஏன் வந்து ராஜி வந்து கதைய முடிக்கணும், காலி பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த சொத்து விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா, அந்த வீடு விஷயம் இப்போ வரைக்கும் ராஜிக்கு கண்ண உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல வச்சு கூட விஜய் கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. அதாவது மல்லிய வெளிய விடணும் அப்டின்னா, "நீ அந்த வீட்ட எனக்கு எழுதி குடுத்துரு" அப்டின்லாம் கேட்பாங்க. அப்ப இது எல்லாமே வந்து அப்போ பின்னாடி யாரு? ரேணுகாவும் இருக்கிறாங்க. ஒருவேள நாளைக்கு அந்த புத்தி சுவாதீனம், மனநிலை எல்லாமே சரியாயிருச்சு அப்டின்னா, ரேணுகா அவங்களுக்கு முதல் மனைவிங்கிறதுனால, எந்த சூழ்நிலையிலும் அந்த வீடு நமக்கு கிடைக்காது. அந்த சொத்தும் நமக்கு கிடைக்க வாய்ப்பில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க யாரு? ரேணுகா கதைய முடிச்சுட்டு, மல்லிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு, இப்படி இருந்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் விஜய் கிட்ட இருந்து மொத்த சொத்தையும் நம்ம புடுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அதனால தான் வந்து என்ன பண்றாங்க, ஐசியூ வார்டுக்குள்ள நேராவே போறாங்க. இப்போ விட்டா இனிமே இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்க போயிட்டு அவங்கள வந்து காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்கிறாங்க. கழுத்துக்கிட்டலாம் கையை கொண்டு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ரேணுகாவோட கதை முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எண்ண தோணுது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த ரகுவும் அவரோட அடியாளும் கூடவே வராங்க. டாக்டர் வேஷத்தில் தான் உள்ளே வராங்க. அப்போ விஜய் வந்து அவங்கள பார்க்குறாங்க. எதிர்த்தால தான் போகும்போது பார்த்த உடனேயே விஜய்க்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ஃபேஸை வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க 2 பேரும் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால விஜய்க்கு டவுட் அதிகமாகுது. அப்போ அந்த இடத்துல அவங்கள நோக்கி தான் திரும்ப கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் டாக்டர்னு சொல்லி அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. அப்போ இந்த இடத்துல ரேணுகாவோட ஐசியூ வார்டுக்குள்ளே உள்ளே போயிருக்காங்க ராஜி வந்து. அப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்து யார் காப்பாற்ற போகிறா? ஏன்னா நிஷா வந்து உள்ளே போகணும். அவங்க தான் அவங்க அக்கா பக்கத்தில் இருப்பாங்க. அப்படிங்கும்போது நிஷா உள்ளே போனால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா இந்த டாக்டரோ இல்லை நர்ஸோ யாரோ உள்ளே போகணும். அப்போ அவங்கெல்லாம் வந்து வெளியில் போயிருப்பாங்க, பிஸியாக இருக்கிறதுனால. அப்போ அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்க இந்த ராஜி. அப்போ கிட்டத்தட்ட வந்து ரேணுகாவோட கதை முடிய போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் விஜய் தான் உள்ளே வருவார் அப்படிங்கிறதும் தெரியுது. ஏன்னா விஜய் உள்ளே வந்துட்டார் அப்படின்னாலே அதன் பிறகு வந்து அங்கே ராஜியோட அந்த பிளான் எதுவுமே அங்கே வந்து செல்லுபடி ஆகாது. அங்கே வந்து எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவார் விஜய். அப்போ இதில் ஏற்கனவே விஜய் வந்து இந்த ராஜி மேலே செம்ம காண்டில் இருக்கிறார். ஏன்னா எவ்வளோ கெஞ்சி பார்த்தார், மல்லி மேலே உள்ள கேஸை வந்து வாபஸ் வாங்குங்க, அவன் மல்லி எந்த தப்புமே பண்ணலை அப்படின்லாம் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ராஜி ரஞ்சிதாவும் அப்படியே விடாப்பிடியாக தான் இருக்கிறாங்க. எப்படியா இதில் மல்லியை பழி வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இடையில அப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே விஜய் வந்துருந்தார். இந்த ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டார் அப்படின்னா அதன் பிறகு வந்து ராஜிக்கே அது அடுத்த ஆப்பு வச்சுருவார் விஜய். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உள்ள ஆள் வர சத்தத்தை பார்த்துட்டு நல்லவங்க மாதிரி ராஜி நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் அப்போ ரேணுகா என்ன ஆவாங்க? ரேணுகா பிழைச்சிக்குவாங்க. மறுபடியும் அவங்க ரேணுகா எப்படி இருப்பாங்க? அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதை தான் வந்து இந்த ரகு வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்கிறார். டாக்டர்கிட்டையும் அந்த மாதிரி தான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயத்தில் என்ன நடக்கும்? ரேணுகா வந்து பழைய நிலைமையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த காயம் எல்லாம் சரியாயிரும். ஆனால் மல்லி எப்படி வெளியே வர போகிறாங்க? ஏன்னா மனோகர் போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பார்க்குறாங்க. பெயில் கிடைச்ச பாடில்லை. அப்போ ஒரே ஒரு ஆதாரம் இருக்குது. என்னென்னா அந்த வெண்பாட்டை இருக்கிற ஆதாரம். அதை தான் வந்து இப்போ வெண்பா கண்டிப்பாக போலீஸில் கொடுத்து அவங்க மல்லியம்மாவை மீட்டு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை வெண்பா செய்யணும். விஜய் அதுக்கு பக்கபலமாக இருக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.